தமிழ்நாட்டில் வந்து இந்த எவனே இது வரைக்கும் ஆண்டு செத்து மடிஞ்ச அத்துணை கலகக்காரர்களும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மக்களை வந்து ஒரு சரியான வழி நடத்துதல் இல்லாமல், சரியான ஒரு வாழ்க்கை முறை இல்லாமல், இங்கே வந்து தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் மரபு என்ற அந்த போலியான வேடிக்கை மனிதர்கள், சுயநல மனிதர்கள் வாழ்ந்து அரசியல் என்ற பெயரில் ஆரியம் துணை கொண்டு வேற்று மொழி பேசுபவன், இந்த மண்ணை சாராதவன், இந்த நாட்டு மக்கள்னு சொல்லக்கூடாது, இந்த மண்ணையும் இந்த நாட்டையும் கெடுத்து குட்டிச்சேராக்கிட்டானுங்க. ஏன்னா இங்கே தமிழ் பேசுகிற எவனும் இங்கே இந்த மண்ணோட பூர்வக்குடி எவனுமே கிடையாது. இப்போ நாங்கள்லாம் வந்து அனுபவத்தால் உணர்ந்து மனம் நொந்து இப்போ நாங்கள் அந்த வெளியத்தை வைக்கிறோம். அந்த அளவுக்கு கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கிட்டு இருக்கானுங்க. இன்னமும் அவனுங்க தான் இந்த மலஞ்சலம் கழிக்கிறவன் தான் இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்குறான். இன்னும் எங்கள் ஆசிவக பூர்வக்குடி எங்ககிட்ட வந்து இன்னும் வரல. இப்போ நாங்கள் ஒரு ரோட்டில் போகிறோன்னா சைத்தானுங்க எல்லாம் எங்ககிட்ட பிரச்சனைக்கு வருது. சைத்தானு எங்களை தேடி வருது. என்ன பண்ணுறதுடா, என்னடா செய்யறது, எப்படா காலத்தை ஓட்டுறதுன்னு பயந்து ஒரு நிமிஷமும் வந்து வாழ்க்கை முறையை கடக்க வேண்டியதாக இருக்குது. நல்ல வேலை இப்போ எங்களுக்கு வந்து புத்திர பேர் வந்து இல்லை. அந்த மானோட கர்மா எவனே ஒருத்தன் வந்து என் புள்ளன்னு அவதாரம் எடுத்துக்கிட்டு அந்த சைத்தான் வந்து பிறந்துக்கிட்டு அதுவும் இந்த சைத்தானுங்களோட சேர்ந்து வாழ்நாள காம சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டிய வாழ்ந்து செத்து போகிற கூட்டமாக வேணான்னு சொல்லி போட்டு தான் நாங்கள் பிரபஞ்சத்தில் மனுவை வச்சோம். ஒன்று எங்களுக்கு புத்திர பேர் வர்றதா இருந்தால் அருளாளர்கள் வரட்டும். அருளாளர்கள் யார் வந்தாலும் பிறப்பெடுத்து வந்தாலும் வரட்டும். ஆனால் வெறும் காம சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகவே கர்ம பிறப்பு உள்ள ஆன்மாக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் பிரபஞ்சத்தில் வந்து மனுவை வச்சோம். அதனால் இந்த நாடு, இந்த மண்ணும், இந்த மலஞ்சலம் கடிக்கிற இந்த நார கூட்டத்துக்கிட்டே இருந்து என்னைக்கு வந்து ஒரு மனிதர்கள் இல்லாத இந்த ஒரு வையத்தை வந்து நாங்கள் இந்த மனித மிருகங்கள், இந்த மலஞ்சலம் கழிக்கிற மூத்திரம் கழிக்கிற இந்த மனித மிருகங்கள் இல்லாத ஒரு உலகத்தை நாங்கள் வந்து விரும்புகிறோம். அது என்னைக்கு வந்து பிரபஞ்சம் வந்து அது செவி சாய்க்க போகுதுன்னு தெரியல. நல்லது, சந்தோஷம்.